காசு இல்லாம கார் வாங்க இது தெரிஞ்சா போதும். நம்ம சம்பாதிக்கிறதே லைஃபை என்ஜாய் பண்ணதான். உங்க சொந்த கார்ல குடும்பத்தோட நீங்க ஆசைப்பட்ட அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணா வாவ், அந்த ஃபீலே சும்மா வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? இன்னைக்கு உலகமே கொண்டாடுற அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி தான் 140 வருஷத்துக்கு முன்னால உலகத்தோட முதல் காரை உருவாக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, 140 வருஷத்துக்கு முன்னால கார் அப்படின்னு ஒரு பொருளே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் தன் கனவை நம்பி அதை நிஜமாக்கி இருக்காரு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த பிறகும் நம்ம கண்ணு முன்னால ஆயிரக்கணக்கான கார்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னால ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம், ஏன் அந்த பயம்? ஒருத்தர் உலகத்திலே இல்லாத ஒரு பொருளை உருவாக்கி இருக்காரு. நீங்க ஆல்ரெடி இருக்கிற லட்சக்கணக்கான கார்ல ஒரு காரை வாங்க போறீங்க, அவ்வளவுதானே? ஸோ அந்த பயத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க ஆசைப்படுற அந்த காரை உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஷார்ட் டைம்ல ஈஸியா செல்வந்தர் ஆகிறதுக்கான மைண்ட் செட் ரிலேட்டடான வீடியோஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்னோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட மணி மாஸ்டரிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்றதுக்கும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்க கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க 1 வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு காட்டுல ரொம்ப வயசான ஒரு பெரிய மரம் இருந்தது. அது பயங்கர காட்டுத்தீல எரிஞ்சப்ப கூட அடுத்த மழையிலேயே மறுபடியும் துளிர் விட்டு முளைச்சதான். இப்படி பல புயலையும் மழையும் தாங்கின அந்த மரம் பல வருஷமா கம்பீரமா நின்னுதான். ஆனா திடீர்னு ஒரு நாள் காஞ்சி போச்சு. ஏன்னு பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மரத்தை அரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குனது கரையான் அப்படிங்கிற சின்ன செல்லு பூச்சி. யோசிச்சு பாருங்க, பல புயலையும் காட்டுத்தீயும் தாங்கின அந்த மரம் கரையாங்கிற சின்ன பூச்சால செத்து போச்சு. அதே போலதாங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த சின்ன விஷயம் மனிதர்களாகிய நம்மளையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுது. ஆமாங்க, ஸ்ட்ரெஸ் வந்தா என்னெல்லாம் நடக்கும் தெரியுங்களா? ஓவர் திங்கிங், ஓவர் ஈட்டிங், ஓவர் ஸ்பெண்டிங், ஓவர் ரியாக்டிங், ஓவர் வரியிங், இப்படி இதால வர்ற பிரச்சனைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லட்டுமா? மணி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய இந்த ஓவர் ஸ்பெண்டிங், ஓவர் திங்கிங், ஓவர் வரியிங் இதெல்லாம் நமக்கு பண தடையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு உடனே வெளியே வரணுமா? அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கம்யூனிட்டி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல என்னோட அடுத்த வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய மணி பிளாக்ஸை உடனே கிளியர் பண்ணுங்க. இப்போ டாபிக் வருவோம். இன்னைக்கு உங்ககிட்ட காசே இல்லைன்னா கூட அடுத்த சில மாதங்கள்ல நீங்க ஆசைப்படுற காரை உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க வைக்க முடியும். அதுக்கு உங்க மூளையில ஒரு சின்ன ட்ரிக் செஞ்சா போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பல பேரோட கனவை நிஜமாக்குன அந்த சீக்ரெட் விஷன் போர்டு அப்படிங்கிற சூப்பர் டெக்னிக். ஆல்ரெடி நீங்க யூடியூப்ல விஷன் போர்டை பத்தி நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கலாம். என்ன பெரிய விஷன் போர்டு, 4 கார் போட்டோவை பேப்பர்ல இருந்து கட் பண்ணி ஓட்டினா அதான் விஷன் போர்டு அப்படிங்கிறீங்களா? அப்படி ஓட்டினா அது பேரு சயின்டிபிக் மெத்தட் விஷன் போர்டு இல்ல. இந்த வீடியோல நான் 3 பவர்ஃபுல் ரூல்ஸை ஷேர் பண்ண போறேன். இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புதுசா இருக்கும். ஒரு விஷன் போர்டை இவ்வளவு பவர்ஃபுல்லா மாத்த முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த 3 ரூல்ஸும் தான் மற்ற ஆர்டினரி போர்டுக்கும் இந்த நியூ மாடல் ஆக்ஷன் போர்டுக்கும் உள்ள வித்தியாசமே. ஒரு சாதாரண டெக்னிக்கை அதோட பவரை 1000 மடங்கு அதிகமாக்கி அது கொடுக்க போற ரிசல்ட்டை 1000 மடங்கு வேகப்படுத்தணும்னா என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையும் செய்யப்பட்ட ஒரு மாஸ்டர் விஷன் போர்டை தான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்ல கத்துக்கிட்ட சீக்ரெட்ஸ், அதை தாண்டி விஷன் போர்டு ரிலேட்டடா உலக புகழ்பெற்ற நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் தாரா ஸ்வாட்டோட த சோர்ஸ் அப்படிங்கிற புக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷனோட பைபிள்னு சொல்லக்கூடிய ரோண்டா பைரனோட த சீக்ரெட், டாக்டர் ஜோ டிஸ்பான்சாவோட குவாண்டம் பிசிக்ஸ் உள்பட கிட்டத்தட்ட 10 உலகத்தரம் வாய்ந்த புக்குகளை அக்குவேற ஆணிவேற அலசி ஆராய்ஞ்சி அதோட சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஒரு புது மாடல் ஆக்ஷன் போர்டு தான் இது. இந்த போர்டை பயன்படுத்தி நான் வெயிட் லாஸ்ல இருந்து ஃபாரின் ட்ரிப் வர மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ உங்க முன்னால மணி மைண்ட் செட் கோச்சா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் நிஜமாகிறதுக்கு காரணமும் இந்த ஆக்ஷன் போர்டு தான். என்னோட கிளைண்ட்ஸ் பல பேர் இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட பல விஷயங்களை ஒரே வருஷத்துக்குள்ள அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட பிரமிப்பான ரிசல்ட்டை நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா
உலகத்துல எந்த சக்தியாலையும் நீங்க ஆசைப்படுற காரை உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க வைக்கிறத தடுக்கவே முடியாது. இந்த ஆக்ஷன் போர்டை நம்ம டெய்லி பார்க்கும்போது நம்ம மூளைக்குள்ள 3 மேஜிக் வரிசையா நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மேஜிக் அமிக்டலா டீஆக்டிவேஷன். நம்ம மூளையில அமிக்டலாங்கிற பகுதி தான் நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ் அலாம். கையில காசு இல்லாதப்போ நான் 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அமிக்டலா பயந்து போய் உடனே ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரக்க வைக்கும். உன்னால முடியாது அப்படின்னு உங்க ஆசையவே அது முடக்கிடும். ஆனா நம்ம கிரியேட் பண்ற இந்த ஆக்ஷன் போர்டு இந்த அமிக்டலாவை அமைதிப்படுத்தி உங்க பயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மொத்தமா காலி பண்ணிடும். ரெண்டாவது மேஜிக் வேல்யூ டேகிங். அமிக்டலா அமைதியான உடனே உங்க மூளையில அடுத்த கட்ட வேலை ஆரம்பிக்கும். நம்ம மூளைக்கு தினமும் கோடிக்கணக்கான தகவல் வருது. ட்விட்டர்ல முக்கியமான மெசேஜை நம்ம டேக் பண்ற மாதிரி நம்ம மூளையில இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதிக்கு இந்த போர்டு மூலமா நம்ம ஒரு சிக்னல் தரோம். நம்ம மூளை கிட்ட இத பார், எனக்கு இந்த கார் ரொம்ப முக்கியம், இதை நீ டேக் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் டாக்டர் தாரா ஸ்வாட் வேல்யூ டேகிங் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது RAS ஆக்டிவேட் ஆகுது. உங்க கனவு கார் வேல்யூ டேக் ஆன அடுத்த செகண்ட் உங்க மூளையோட தண்டு பகுதியில் இருக்கிற RAS அப்படிங்கிற நரம்பு மண்டல வடிகட்டி ஆக்டிவேட் ஆகுது. இதோட வேலை என்ன தெரியுமா? உங்க பிசினஸ்ல ஒரு பண வரவுக்கோ இல்ல உங்க ஆபீஸ்ல ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கோ தேவையான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட உடனே இந்த RAS அலர்ட் ஆகி ஹலோ, நீ தேடிக்கிட்டு இருந்த வாய்ப்பு இதோ இருக்கு பார், ஓடி போய் புடி அப்படின்னு உங்க பிரெயின் மூலமா உங்களுக்கு அது ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பும். நீங்க உங்களையும் அறியாம அந்த கார் வாங்குறதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இதுல இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதனாலதான் இந்த டெக்னிக் 100% வேலை செய்யுது. இந்த பவர்ஃபுல்லான ஆக்ஷன் போர்டை கிரியேட் பண்ண நீங்க 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க என்ன கார் வாங்க போறீங்க, அதாவது எந்த கம்பெனி, என்ன மாடல், என்ன கலர் அப்படிங்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒன்ஸ் அதை நீங்க முடிவு பண்ண உடனே அந்த பர்டிகுலர் கார் ஷோரூம் போயிட்டு நீங்க ஆசைப்பட்ட அதே மாடல் அதே கலர் கார்ல டெஸ்ட் டிரைவ் போகணும். அப்படி போயிட்டு வந்துட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட உங்க மொபைலை கொடுத்து நீங்க கார் ஓட்டுற மாதிரி ஒரு 4-5 போட்டோவும் கார் பக்கத்துல கெத்தா நிக்கிற மாதிரி நல்லா அழகா தெளிவா போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஒருவேளை டெஸ்ட் டிரைவுக்கு உங்க ஃபேமிலியும் கூட கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பர். உங்க ஃபேமிலி எல்லாரையும் காருக்குள்ள உட்கார வச்சோம் கார் பக்கத்துல நிக்கிற மாதிரியும் 2-3 போட்டோ எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நியூஸ் பேப்பர்ல இருந்து 2 போட்டோவை கட் பண்ணி ஓட்டினா விஷன் போர்டு முடிஞ்சுது, நீங்க என்ன டெஸ்ட் டிரைவ்லாம் போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஆர்டினரி விஷன் போர்டு கிடையாது அப்படின்னு, இல்லையா? இது ஒரு பவர்ஃபுல் போர்டு அப்படின்னு சொன்னேன். இதுதான் சயின்டிஃபிக் மெத்தட் விஷன் போர்டு. உங்களை எமோஷ்னலா அந்த காரோட கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போதுதான் இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறுது. இப்படி நீங்க கார் ஷோரூம்ல எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ் தான் நீங்க ஆக்ஷன் போர்ட்ல ஒட்ட போறீங்க. நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் தாரா ஸ்வாட் சொல்றாங்க. இந்த எமோஷனல் பாண்டிங் கிரியேட் பண்றதுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னாலாம் கார் ஷோரூமுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கும் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறோம். உங்க போட்டோவையும் உங்க ஃபேமிலி போட்டோவையும் ஜெமினி AI கிட்ட கொடுத்து கார் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க ஃபேமிலியோட அந்த காருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரியும் கார் பக்கத்துல நிக்கிற மாதிரியும் போட்டோவை ஜென்ரேட் பண்ண சொன்னீங்கன்னா அது அழகா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த எமோஷனல் பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்க நம்ம இன்னொரு வேலை கூட செய்யலாம். அதே AI கிட்ட நீங்க இந்த கார்ல கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரியும் இல்ல பழனி முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் ஜென்ரேட் பண்ண சொன்னாலும் அதை அழகா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது எமோஷனல் பாண்டிங்கை இன்னுமே அதிகரிக்கும். இந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம வெறும் செவத்துல மாற்ற அந்த போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போறது இல்லை. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த செய்ய போறோம். ஹோல் டே உங்க கையில வச்சிருக்க உங்க மொபைல்ல வால்பேப்பரா இந்த போட்டோஸை செட் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க வச்சிருக்க லேப்டாப்ல ஸ்கிரீன் சேவராகவும் இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைலும் லேப்டாப்பும் கூட உங்களுடைய பவர்ஃபுல் ஆக்ஷன் போர்டா மாறிடுச்சு. இதை நீங்க கான்ஷியஸா பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு முறையும் இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போதும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ 2வது ரூல், அந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க தான் இதோட ஆக்ஷன் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஆசைப்படுற அந்த கார் 15 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு நீங்க 20% டவுன் பேமெண்ட்டா கட்ட வேண்டியிருக்கும், இல்லையா? அதுக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க உங்க செக்லீஃப் ஒன்று எடுத்து அதுல 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு எழுதி நேம்ங்கிற இடத்துல கார் ஷோரூமோட பேரையோ இல்லாட்டி காரோட பேரையோ எழுதி சைன் பண்ணி அந்த செக்கையும் நீங்க அந்த போர்டில் ஒட்டணும். இப்படி செய்யறதால உங்க பிரெயினுக்கு நீங்க ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க. என்னன்னு தெரியுங்களா? டவுன் பேமெண்ட்டுக்கான அந்த 3 லட்சம் ரூபாயை நீ உடனே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. 3rd ரூல், நான் இப்போ இந்த காரை வாங்குறேன்,
இந்த கார் வாங்க ஹெல்ப் பண்ண இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு ஒரு எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதி அந்த பேப்பரையும் இந்த போர்டில் நீங்க ஒட்டணும். இதுக்கான ரீசன் நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்றாரு. இந்த 3 ரூல்ஸும் உங்க மூளைக்கு கொடுக்குற ஒரு ரோட் மேப் மாதிரி. வெறும் ஒரு கார் படத்தை கட் பண்ணி அதை ஒட்டினா நம்ம மூளை அது ஒரு ஃபேண்டசி அப்படின்னு நினைக்குமா. ஆனா இப்போ நம்ம அந்த கார் அடையறதுக்கான வழியை ரொம்ப தெளிவா நம்ம மூளைக்கு புரிய வச்சிருக்கோம். ஒரு பெரிய போர்டில் அந்த ஃபோட்டோஸ், செக்லீஃப், நன்றி எழுதின அந்த பேப்பர் எல்லாத்தையும் அதில் ஒட்டணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலையா இந்த போர்டை நீங்க பார்க்கணும், மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணி பார்க்கணும். அந்த காருக்குள்ள உட்காந்து நீங்க ஓட்டும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த காருக்குள்ள என்ன பர்ஃப்யூம் வாசனை வந்தது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்க கண்ணை மூடி அப்படியே இமேஜின் பண்ணலாம். அந்த போர்டை பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடி அதை கற்பனை பண்ணி பாருங்க. அதே போல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாலையும் செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த கார் கூடிய விரைவில் உங்க வீட்டு பார்க்கிங்ல வந்து நிக்க போகுது. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.